நிம்மதியான பொழுதை சுதந்திரமாய் கழித்திட கிப்ஸ் லுங்கிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது ஸல்லல்லாஹு கரீம் அம்மாபாத். நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ரமலானில் 3வது நாளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அவனுடைய பிச்சையில் கிருபையில் 30 நாளையும் சந்திக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. நோன்புலையும் சில பேர் அல்லாஹ்வுடன் போய் சேர்ந்து விடுகிறார்கள். நோன்புக்கு முந்தைய சில பேர் அல்லாஹ்வுடன் போய் சேர்ந்து விடுகிறார்கள். எத்தனோ பேர் இந்த ரமலானை சந்திப்பதற்கு முந்தி இதுவரைக்கும் அல்லாஹ்வுடன் போய் எத்தனோ பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நமக்கு அல்லாஹ் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்குறான். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். நேரம் பொன்னானது. அது ஈடானது ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுது இருக்குங்கள ரொம்ப உயர்வானது. அது நமக்கு அந்த டைம் பாஸிங் தெரியலங்கிறாங்க சில பேர். என்னப்பா அப்படி போகிற எப்படி டைம் பாஸ் பண்ண தெரியலங்கிறாங்க. மனுஷன் மௌத்தாகி கபரில் கொண்டு வச்சுட்டா டைம் பாஸ் என்ன செய்வாருங்க? பேப்பர் படிப்பாரா, புக்கு படிப்பாரா, கிதாப் படிப்பாரா, ஹதீஸ் ஓதுவாரா, குரான் ஓதுவாரா, மண்ணில் அள்ளி போட்டு மேலே மூடிட்டாக்கா எத்தனை வருஷம் கிடக்கணுங்க? சோத்தே ரஹதா அசர் தக். இங்கே தூங்கிட்டு இருக்காதுப்பா, இங்கே கொஞ்சமாக தூங்கு. ஒரு காலம் வரும் மௌத்துக்கு பிறகு அசர் வரைக்கும் மகரிபில் ஒன்று எழுப்புற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். உஷார்படுத்துகிறாங்க. யார் திரும்பி அங்கேயும் வர போகிறா? அந்த மாதிரி ஒரு தூக்கம் உனக்கு நிரந்தரமான தூக்கத்தாரில் வச்சிருக்கிறான். மௌத்துக்கு பிறகு விழிப்பு கிடையாது எழுப்புற வரைக்கும். அதனால கொஞ்சம் தூக்கத்தில் உஷாராரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தூங்க வேணான்னு யார் சொன்னான்? அண்ணா நமக்கும் சுபாத்தா அல்லாவே சொன்னான் தூக்கம் உங்களுக்கு சிரமப்படுகிறான்னு சொல்லி தூங்க வேணான்னு எப்படி சொல்லுவான்? அல்லா தூங்குங்க, எவ்வளோ தேவை 4 மணி நேரம் தூங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸில் சொல்கிறாங்க, இஷாவுக்கு பிற்பாடு பேச மாட்டாங்க. பார்த்தீங்களா? இஷா தொழுதுட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு அத்தியாவசியமான பேச்சு வந்தால் பேசுவாங்க, படுத்துருவாங்க. விடியாக்கால எழுந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுவாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? தேவையில்லாத பேச்சு ராத்திரியில் பேசிக்கிட்டு அவரை பற்றி இவரை பற்றி ஹீபத்து புறம் பேசிக்கிட்டு ஊர் பலாய் கழுவிக்கிட்டு எந்த விதமான பேச்சு இல்லாமல் ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு பேசலவனுங்கிறாங்களே. இப்போ நம்ம ஏன் பேசுவானே? ஒரு கல்யாணம் வருது, பேசிக்கங்க யார் வானாங்களா? ஒரு பிரயாணம் போகிறீங்க, பேசிங்க யார் வானாங்களா? அத்தியாவசியங்கிறது வேறு தானுங்களே. இப்போ இமாம் போனிஃபர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் கோழி இருக்குது, கொள்ளையில் கட்டி வச்சுக்கிறீங்க, காலையில் ஃபஜரில் அவுத்து விட்டுட்டீங்க, மேய போயிடுச்சு. ஒரு 11 மணிக்கு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கறி கடைக்கு போனீங்க, கிராமத்தில் இல்லை. மீன் கடைக்கு போனீங்க, இல்லை. இப்போ கோழி கடையில் கோழி இல்லை. அந்த மேயிற கோழியை பிடிச்சி அருங்க. பார்த்தீங்களா? சாதாரணமாக மேயிற கோழியை பிடிச்சி அறுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு பூரானை சாப்பிட்ருக்கோம், ஒரு தேள் தின்றுருக்கோம், ஒரு பாச்சையை முழுங்கியிருக்கோம். அதெல்லாம் பாய்சன், விஷம். ஆனால் அதே இமாம் சொல்கிறாங்க, அந்த மேயிற கோழியை விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்துட்டாங்க நீங்கள் பிடிச்சி அருங்க. அல்லாஹ் விருந்தாளி கண்ணியப்படுத்துறதுக்காக சொல்லுங்க, அந்த விஷம் ஒன்றை பாதிக்காதுன்ட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்காக அறுத்துறாதுங்க அந்த கோழியை. உங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் வந்திருந்தால் அவங்களுக்காக அந்த கோழி அருங்க. அந்த விரட்சத்தை எல்லாம் முடிச்சு எடுத்துருவாண்டாங்க. அவங்களே ஒரு தேள் கொட்டுச்சு. இமாம் போனிஃபர் ரஹ்மத்துல்லாஹி பார்த்தாங்க, கொட்டிட்டு போயிட்டே இருக்குது. பசங்க போய் அடிக்க போனாங்க, ஓதுற பிள்ளைகள், அவங்க மாணவர்கள். அதை விட்டுடுங்கன்ட்டாங்க. விட்டாங்க. கொஞ்ச நேரம் போய் சுருண்டு வந்து செத்து போச்சு. மாணவர்கள் என்னான்னு கேட்டாங்க. இல்லை ஹதீஸில் ஓதி கொடுத்துன்னு அவங்களுக்கெல்லாம் நீ கவனிக்கலையா? நபி அவங்க சொன்னாங்க, அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், மாமேதைகள், ஆலிம் உலமாக்களுடைய ரத்தம் விஷம் தோய்ந்ததுன்னு சொன்னாங்க.
அப்படி அந்த தேள் கொட்டிட்டு போகும்போது நான் அந்த பட்டியலில், அந்த லிஸ்ட்டில் நபி அவரால் சொல்லப்பட்ட விஷம் தோய்ந்த ஆலிமுடைய பட்டியலில் இருக்கிறான்னு பார்த்தேன். எனக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சான். என்னுடைய விஷம் அதில் பாஞ்சு அது செத்து போச்சுட்டாங்க. இது அவங்களுக்குள்ளே சிறப்பு. இது எவ்வளோ பேர் ஆலிமுகளை தப்பாக பேசிட்டுக்கிறாங்க, தவறாக பேசிட்டுக்கிறாங்க, புறம் பேசுகிறாங்க, அவங்கள பற்றி கேலி கிண்டல் பண்ணுறாங்க தெருவில் ஊரில் வச்சுக்கிட்டு. பலாவை விலை கொடுத்து வாங்கலாம். ஆலிம் இல்லாவிட்ட மௌத்தான ஜனாதா அடக்க தெரியுமா? ஆலிம்கள் இல்லாவிட்ட நிக்கா நடத்த தெரியுமா? எப்படி நிக்கா ஓதுன்னு, யாருக்கு ஓதுன்னு, என்ன மாதிரி செய்யணும் நிக்கா தெரியுமா? அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு கல்யாணத்துக்கு தேவைப்படுது, கொண்டு கபரில் வைக்கிறதுக்கு தேவைப்படுது. அவங்கள எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், கண்ணியம் கொடுக்கணும். இஷ்டத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வேலைக்கு சேர்க்கறது, வேலையை விட்டு எடுக்கிறது. அவர் எங்கே போவார்? வீட்டுக்கு ரேஷன் கடை எங்கே மாற்றுவார்? ஸ்கூலில் போய் எங்கே சேர்ப்பார்? பையன் கதி என்ன? இவ்வளோ என்ன உங்களுக்கு அலட்சியமாக போச்சு உங்களுக்கு காசு பணத்தில்? அவருக்குள்ள மரியாதை ஏன் கொடுக்குறதில்ல? ஒரு ஆலிமை எப்படி நம்ம பகைக்கலாம்? ஒரு ஆலிம் ஒரு ஊருக்கு வந்தால் 40 நாளுக்கு கபர் வேதனை இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆலிம் ஊருக்கு வந்துட்டா 40 நாளுக்கு வேதனை இல்லை, கபரில் நின்று போச்சு. நம்ம மாப்பா அம்மாவுக்கு சுகம், நம்ம பாட்டனார் பூட்டனாலாம் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு ஆலிம் ஊருக்கு வந்தா அவர் ஊரில் இருக்கிற விரட்டுற அளவுக்கு நம்ம சம்பளம் கொடுக்காம, அதை கொடுக்காம அவர் போகும் சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நீ இருக்கிறா இல்லையான்னு அவர் கண்டிஷனை போட்டு, அவர் அந்தஸ்தன்ன விஷம் தோய்ந்தவர். அப்படியாப்பட்ட ஆலிம்களை மதிங்க. அது உமர் நாயகம் சொன்னாங்க, ஒரு ஆலிமிட மௌத்து ஒரு ஆலமே மௌத்தாரத்துக்கு சமம்ட்டாங்க. ஆக சப்ஜெக்ட் அது இல்லை, இடையில வருது. என்ன நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, 40 ஹதீஸ் ஒருத்தவங்க மனப்பாடம் பண்ணால் நபி நம்ம மேலே ஷஃபாத் செய்து வாஜிபாக போச்சு. 1-2 அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியது தானே இடையில கிடைக்கும் போது. இனிமேல் வயசாக இருக்குது நம்மளுக்கு, அதான் சொல்லிட்டேன், எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் கபர் தான், அது நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. எப்போ போகும் நமக்கு தெரியல. அதுக்கு முந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரமலானுடைய மாதத்தில் ஒரு தொஹஃபா, ஒரு மேமிச்சமான முறையில் அல்லாஹ் தாலா போனஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ ரமதான்னா கரிக்குதல் பார்த்தீங்களா, பாவங்களை அல்லாஹ் தாலா கரிச்சு எடுத்துடுறான்னு அர்த்தம். ஆனால் அடியார்களுக்கு மத்தியில் அடியார்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு ஏற்றுக்கிறது இல்லை. அந்த பாவத்தை அந்த அடியான் தான் மன்னிக்கணும். பார்த்தீங்களா? அப்போ நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் கடனை நீங்க ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்க, இவர் ஒரு நாளைக்கு 100 வாட்டி குல்ஹுல்லா சூரா ஓதிட்டு வந்தார். இப்போ அதனால நீங்களாம் கடன் வாங்கிட்டு 100 தடவை இல்லை 1 லட்சம் வாட்டி கடன் அடையாது. அந்த ஹதீஸை சொல்லி நீ சாக்கு போட்டு கடன் நாம போட்டுறாத, பட்டையை தீட்டிடாத. கடன் வாங்கிட்டு இப்போ நான் சொன்ன ஹதீஸை நீ தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிக்காத. இப்போ 1 லட்சம் குல்ஹுல்லா சூரா ஓதாலும் உன் கடனுக்காக ஒரு ஜிப்ரீல் வந்து யாருக்கும் அடைக்க மாட்டார். ஆக அவங்களுக்கு ஏன் அடைச்சாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட அந்த குல்ஹுல்லா சூரானா என்னன்னு அர்த்தம். அது தௌஹீதோட கசானா, அது இஹ்லாஸோட ஆயத்து. அது அந்த மாதிரி எதில் கடன் வாங்கும்போது, கடன் கொடுக்கும்போது அவங்க அல்லாஹ்வை மறந்து கடன் வாங்கலை, வாங்கினது அல்லாஹ்ட்ட. அந்த மாதிரியான ஈமான் அவங்க நசரில் இருந்துச்சு. அது அல்லாஹ்வை பார்த்தான். அதனால நான் கொடுத்தேன் கடன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன அழகிய கடன் எனக்கு கொடுக்குறது யாருங்கிறான்? யாருங்க? மாலிகுல் முல்கு சாரஜஹா மாலிகி, சர்வலோக சக்கரவர்த்தி, அண்ட சராசரன் அதிபதி. எனக்கு யார் கடன் கொடுக்கலான்னு கேட்டால் என்ன தான் கடன் கேட்குறானா? கடன் கேட்குறானாங்கிறான். யார் எனக்கு உதவி செய்வா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான் குர்ஆன்ல. எனக்கு யார் உதவி செய்யாங்கிறாங்க. இன்னும் அல்லாட்ட கேட்காம இவங்கள்ட்ட கேட்குறாங்க. அன்சாருல்லா, நீங்கள் யார் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு கேட்குறாங்களே, என்ன அர்த்தம் அது? அப்போ ஈசா நபி அல்லாட்ட உதவி கேட்காம மக்கள்கிட்ட கேட்டாங்களா? எது அல்லாஹ் செய்கிறான், எது நம்ம கேட்குறோன்றது அந்த தௌஹீதுங்கிறதுக்கு 2ன்னு அர்த்தம். தௌஹீதுன்னா 2ங்க. 2ன்னா ஒன்றும் இல்லை. தௌஹீதுன்னு சொன்னால் தமிழில் ஒன்றுபடுத்துதல். 2 இருந்தால் தான் ஒன்றுபடுத்த முடியும். 1 இருந்தால் எப்படி ஒன்றுபடுத்த முடியும்? 2 இருந்ததுனால தான் ரசூல்லா வந்தாங்க. 2 இருக்குங்க. எல்லாம் ஜோடி ஜோடியாக படித்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். தௌஹீதுக்கு மானா என்னங்க? 2 இருக்குதல். என்ன? இந்த பாருங்க, சோஃபா இருக்குது, ரெக்ஸின் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, வுட் இருக்குது, அசா இருக்குது, ஸ்டீல் இருக்குது, சேர் இருக்குது, மூங்கில் இருக்குது, டோர் இருக்குது, கதவு இருக்குது. ஒன்று எங்கே இருக்குங்க? இது வரைக்கும் அந்த கதவுன்னு சொன்ன மனுஷன் கொஞ்சம் கவனித்து பார்ப்பானே, ஆனால் டோர் தான் முந்தி வரும், கதவு பிந்திலங்க வந்துச்சு. மரம் வந்து கடையில் இருந்து வாங்கி ஆசாரி கதவை செஞ்சார். இப்போ மரம் வாங்கிட்டு வந்து கதவை செஞ்ச பிறகு கதவை தோற, கதவு மூடு, கதவு தோற, கதவு மூடுன்னு சொன்னாக்கா வெக்க கேடு இல்லை, அறிவு இல்லை நம்மளுக்கெல்லாம். எங்கே கதவு இருக்குது? காட்டுக்கு போகலாம், டாப் டு பாட்டம், உச்சந்தொட்டு உள்ளவானுக்கு மரம் தானுங்க இருக்குது. மரம் இருக்கும்போது கதவை எப்படி சொன்னீங்க? மரக்கதவு.
ரெக்ஸின் சோஃபா, ஸ்டீல் ஸ்டிக்கு, கோல்டு ரிங், தங்க மோதிரம், தங்கம் இருக்கு மோதிரம் இருக்கு, சில்வர் கிளாஸு, சில்வருக்கும் கிளாஸ் இருக்கு, ரெண்டு தான் எல்லாமே அல்லா படைச்சிருக்குங்கிறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் இருக்கிறோம் நாமளும் இருக்கிறோம், அதுக்கு பேர் தான் தௌஹீத். அல்லாஹ் இருக்கிறோம் நாமளும் இருக்கிறோம், அதுக்கு பேர் தௌஹீத். அல்லாஹ் மட்டும் இருந்தால் தௌஹீத் இல்லை. 1,24,000 நபிமார் எதுங்க வந்தாங்க? அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான்னு சொல்றதுக்காக வந்தாங்க? தேவையே இல்லையே. அது இல்லாமல் அல்லாஹ் சொல்ல வந்தாங்களா? தேவை. ஆதம் நபியே போதுமே. அல்லாவும் நம்மளும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றா இல்லை, ரெண்டும் சேர்ந்தும் இல்லை. நல்லா புரியுங்க. ரெண்டும் ஒன்றா இல்லை, அல்லாவும் நம்மளும் ஒன்றா இல்லை, சேர்ந்தல்ல. எப்படி ஃப்ளாஸ்க்குள்ளே சாயா வச்சுருந்தா உள்ளே மாட்டிக்குச்சு, சாயா வந்து ஃப்ளாஸ்க்குடைய கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அப்படி இல்லை நாமளும் அல்லாவும். அப்படி சொல்லாதீங்கட்டாங்க. அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே மாட்டிக்கல. அந்த சாயாவில் சக்கரை கரைஞ்ச மாதிரி இல்லை, அந்த டீ தூள் கரைஞ்ச மாதிரி இல்லை. உல் இத்திஹாத், அதாவது கலந்து போகிறது இல்லை, சேர்ந்து போகிறது இல்லை, உள்ளே அடங்கிறது இல்லை. அப்படி அல்லாஹ் வந்து மாட்டிக்கல நம்மகிட்ட. அல்லாஹ்விற்கு நம்ம தாமரைப்பூ தடாகத்தில் இருக்குது, 20 அடி மேலே தண்ணி இருக்குது. இந்த தாமரைப்பூவை டச் பண்ணுறதுல இந்த தண்ணி அல்லாஹ் எப்படி படைச்சா பாருங்க. மனுஷன் அறிவுக்காக கொடுத்தான். தாமரைப்பூ யாராவது சொல்ல குளத்துக்கு தாமரைப்பூ தண்ணி தொட்டதாக்கி பாருங்க, தண்ணி தாமரைப்பூ தொடாது, தாமரைப்பூ தண்ணியை தொடாது. ரெண்டும் படைப்பினங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் எப்படி நம்மளோட சேருவான்? நாம் எப்படி அல்லாஹ் கூட சேர முடியும்? அப்படி குரான் என்ன வஹுமாக்கும் ஐனமா குந்தும், நீ எங்கே இருந்தாலும் கூட இருக்கிறேன். இதுக்கு தாங்க ஷேக் தேவை, இதுக்கு தான் முர்ஷித வார்த்தை. குரானில் சமதுங்கிறது ஒரு இடம், முர்ஷிதுங்கிறது ஒரு இடம். என் பேச்சுக்கு நான் பொறுப்பு. என் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். சும்மா போட்டு மக்களை போட்டு அலக்கடிச்சிட்டு தேவையில்லை. உங்கள்கிட்ட அந்த சாமான் இல்லையா, இருக்கிறாள்கிட்ட விட்டுருங்க. ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு பையனுக்கு கை கட்டாயிடுச்சு, மோட்டரில் கொடுத்துட்டாரு போன வாரம். டாக்டர் சொன்னால் 6 மணி நேரத்தை கொண்டு போங்கன்ட்டார். ஓரளவுக்கு அந்த பையனுக்கு அந்த கையை காப்பாற்றுறான்னு அவர் சொல்கிறார். அவரும் டாக்டர் தான், கூட்டு போகக்கூடிய இடமும் டாக்டர் தான். அப்போ என்னால் இது முடியாதுன்னு ஒப்புக்கொண்ட அந்த டாக்டர் அவர் தான் உண்மையில் நல்ல டாக்டர், மனித மேலே பாசம் உள்ள டாக்டர். அவர் 6 மணி நேரத்தில் கொண்டு போங்கன்ட்டார். என்னுடைய பேத்திக்கு டெங்கி காய்ச்சல். திருவாரூர் டாக்டர் சொன்னார், உங்களால் முடிஞ்சால் 6 மணி நேரத்துக்கு மெட்ராஸ் கூட்டி போடுங்க, இல்லைன்னா குழந்தை போயிடும்ட்டார். இவ்வளோ இருக்க வேண்டிய பிளட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது. உடனே திருச்சிக்கு போயிட்டார், தூரம் இல்லைங்களே. அல்லாவுடைய பேரருள் அந்த புள்ள சலாமத்தை அப்போ வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் பப்பாளி சூர் கொடுங்கங்கிறாங்க, வேம்பு சாறு கொடுங்கங்கிறாங்க. எப்படி எதில் போகுது பாருங்கள். லட்சக்கணக்கான புள்ள காப்பாற்றப்படுது பாருங்கள். பத்திரிகைகளே போட்டு விட்டாங்க தமிழ்நாடு அரசு, இதை கொடுங்க அதை கொடுங்க. அப்போ ஒரு வியாதி, டெங்கின்ற கொடுமையான வியாதிக்கு எதில் அல்லாஹ் ஷிஃபா வச்சுக்கலாம், எதில் மருத்துவ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வேலையே செய்யல. மூளை எல்லாருக்கும் முழிக்கிறாங்க, என்ன செய்யறது தெரியல, போயிட்டே இருக்குதுங்க. அப்புறம் இந்த விஷயம் வந்த பிறகு நானும் அதை கரைச்சி கொடுத்தேன். புள்ள ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் ஆகி வீட்டுக்கு வந்துச்சு. அதே மாதிரி வஹுமாக்கும் ஐனமா குந்தும், நீ எங்கே இருந்தாலும் இருக்கிறான் குரானில் சொல்கிறான். நீ எங்கே இருந்தாலும் பார்த்தீங்களா, மக்கான் இல்லை, ஜமான் இல்லை, இடம் காலம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான் குரானில். நீ மக்காவில் இருந்தாலும் சரி, மதீனாவில் இருந்தாலும் சரி, நீ அரை வீட்டில் மனைவியோட தனிச்சிருந்தாலும் சரி, நீ பாத்ரூம் டாய்லெட்ல நீ தனிச்சிருந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறேன்ட்டான் அல்லாஹ். அது எப்படி இருப்பான்? அது உங்களுக்கு தெரியல இல்லை, அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 6000 ஆயத்துக்கு தானுங்க மாரிஃபா தானே. 6000 ஆயத்து அல்லாஹ் தௌஹீத் தன்னை பற்றி சொல்கிறான். 600 சொச்ச ஆயத்து தான் ஏவல் விளக்குகள், டூ அண்ட் டோன்ட் டூ, அம்ரு நஹி, சட்டத்திட்டங்கள், கிஸ்ஸாக்கள். பெரும்பாலான ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய ஐயத். அல்லாஹ் எப்படி இருக்கான்னு சொன்னாங்க, அக்கர் விலை மின்கும் வலாக்கில்லா துப்சுரும். பார்த்தீங்களா, இதை விளங்கி சொன்னார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் முர்ஷிதா இருந்தார்கள், நபியா இருந்தார்கள், ரசூலா இருந்தார்கள். இப்போ நபி யாரும் கிடையாது, இப்போ ரசூல் யாரும் கிடையாது, முர்ஷித் நிறைய இருக்கிற குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரே இடத்துல ஒரு சூரத் காஃப்ல முர்ஷித். யார் அவர்? எங்கே இருக்கிறாரு? இந்த டாக்டர் அவர் கையை சேர்க்குற டாக்டர் எங்கே சார்? ஐயா கொஞ்சம் சொல்லுங்க, புள்ள கை போயிடுச்சுக்கல. அங்கே இருக்கிறார். உடனே ஓடுறாங்க, ஜிப்மருக்கு போகிறாங்க, அங்கே கொண்டு கேட்குறாங்க, வாங்க பார்க்குறாங்க. அவரே டாக்டர் தானே, இவரே டாக்டர் தானே, 2 பேரும் ஒன்றும் ஆகிடுமா? உனக்கு தெரியாத விஷயத்தில் தெரியலன்னு சொல்லிட்டு போது பெரிய அறிவாளி. அது அந்த டாக்டர் ஒத்துக்கிட்டாரு, எங்கிட்ட இருக்கிறவங்க நீங்கள் சீக்கிரம் கொண்டு போங்கண்டு. அவர் தானே உண்மையான வைத்தியத்தில் நிபுணர், நல்ல மனுஷன். அவங்க விட்டு இங்கேயும் விட்டு அந்த கையை சேராமல் கடைசி வரைக்கும் வச்சாங்க. அந்த குற்றத்துக்கு யார் சொந்தக்காரர்?
அதனால தெரியாததை தெரிஞ்சது சொல்லுங்க, தெரிஞ்சதை தெரிஞ்சது சொல்லுங்க. அப்போ தௌஹீதுன்னா ரெண்டு இருக்கிறது. இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒரு வஸ்து நீங்க துனியால காட்டவே முடியாது, ரெண்டு தான் இருக்கும். எதை பார்த்தாலும் ரெண்டு இருக்கும். அப்போ ரெண்டு இருக்குதலுக்கு பேரு அந்த ரெண்டுல ரெண்டையும் பிரிச்சு காட்டினார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் மர்சுக்னா இல்ம தௌஹீத். பாருங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் இருக்கிற காசெல்லாம் கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட வச்சுட்டாங்க. அப்போ நபி கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் வீட்டில் என்ன வச்சிங்க? கேட்கறது யாருங்க? ரசூலுல்லாஹ். அபூபக்கர் சித்திக், அல்லாஹ்வே ரசூலை வீட்டில் வச்சேன். பாருங்க தௌஹீத் எப்படி கொண்டாடுறான் பாருங்க. வீட்டில் அல்லாஹ் வச்சேன்னு சொல்ல அபூபக்கர் சித்திக், அவங்கள நிகரான மனிதரே கிடையாது. அபுல் பஷர் பாதுல் அன்பியா, நபிமார்களுக்கு அடுத்தல சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்திக். அவங்க அல்லாஹ் வச்சிருவன் பேர் தௌஹீது பேசுறாங்க. தௌஹீதே இல்லை, அது கலத், அது தப்பு. அது ரசூல்லாட்ட சொல்றாங்க அல்லாஹ் ரசூலை வச்சேன். அப்ப இங்கே தான் ரசூல் யாரு? அல்லாமே உங்களை வச்சேன் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலை வச்சேன். பெருமானார் புன்சிப்பா சிரிச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்க, ஒன்று சொல்லலாம், அவங்க ரெண்டு சேர்த்து சொல்றாங்க அல்லாஹ் ரசூலை வச்சிருக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? அப்போ அல்லாஹ் ரசூலை வச்சிருக்கேங்கிறது தான் தௌஹீத். அல்லாஹ்வை வச்சிருக்க தௌஹீத் இல்லை, அப்படி சொல்லவே கூடாது. சொன்னால் அது தௌஹீத் ஆகவே ஆகாது. அப்போ இரண்டு இருக்கணும், இரண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும். தாமரப்பூ தண்ணியில் சேராமல் இருப்பது போல ஹக்கும் ஹல்கும் ஒரே இடத்துல இருக்கணும். ஹக்கு ஹல்கு சேராது, ஹல்கு ஹக்கில் சேராது. அந்த பார்வையை, அந்த விளக்கத்தை, அந்த ஞானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. இந்த உம்மத்துக்கு தாங்க அந்த தௌஹீது. ஆதம்லேருந்து ஈசா வரைக்கும் அந்த தௌஹீது நமக்கு கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ ரசூல்லாவே வந்து நம் போன்ற மனிதர் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பதில் நசீபாத்து எப்படி உங்களுக்கு சொல்றது? நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌஹீது இருந்துச்சுங்க, ஈசா நபிக்கு தௌஹீது இருந்துச்சு. அவங்க உம்மத்துக்கு யாருக்குமே தௌஹீது கிடையாது. அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க அந்த உம்மத்துகள், என்ன உங்களுக்கு பின்னால் ஒரு நபி முகமது வருவாங்க, அவங்களை பின்பற்றுங்க. உங்களை விட பெரியவங்களா அவங்க? செத்தாளை பொழைக்க வச்சிங்க, குருடை பார்க்க வச்சிங்க, ஊமையை பேச வச்சிங்க, குஷ்டத்தை சுகமாக்குறீங்களே அப்படின்னு கேட்டவுடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்? அவங்கள்ட்ட தௌஹீது இருக்கு, உங்கள்கிட்ட இல்லை, தன் உம்மத்தில் இல்லை. நம்மள்ட்ட தௌஹீது இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அல்லாஹ்வையும் ஹல்கையும் ஒரே இடத்துல பார்ப்பாங்க. அல்லாஹ்வை ஹல்குன்னு சொல்ல மாட்டாங்க, அதாவது படைப்பினங்களை படைத்தவன் சொல்ல மாட்டாங்க, படைத்தவனில் படைப்பினன் சொல்ல மாட்டாங்க. படைத்தவனையும் படைக்கப்பட்ட வஸ்துவும் ஏக நேரத்தில் பார்ப்பார்கள். அந்த இல்மு உங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க உம்மத்தில். 600 வருஷத்துக்கு முந்தி வந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு இருந்துச்சு, அவங்க உம்மத்து கிடையாது. இந்த உம்மத்துக்கு தான் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இந்த மாதிரி ஆயத்தான் அந்த உம்மத்துக்கு கிடையாது. பார்த்தீங்களா? ரமதான் எந்த உம்மத்துக்கு இருந்துச்சு, ஆனால் லைலத்துல் கிடையாது. பெருநாள் கிடையாதுங்க அவங்களுக்கெல்லாம். ஈசா நபி வரைக்கும் பெருநாள் கிடையாது. நமக்கு தான் லைலத்துல், நமக்கு தான் பெருநாள். காரணம் இந்த உம்மத்தில் வந்த பரக்கத் அது. ஆக முஸ்லீம்களை மூமின்களை நீங்கள் விளங்கிக்கங்க. வீணாமுறை ஈமான கோட்டை விட்டுட்டு கபரில் போய் நேரம் சேராதீங்க. ஈமான்னா என்னன்னு முடியுமா? ஆரம்பத்தில் சொன்னேன். முஸ்லீமாக இருக்கிறாங்க, அவங்க மூமினா இல்லைன்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிங்க. இல்லை உங்கள் மகள்ல அஜர்த்திட்டு போய் கேளுங்க. மூமினா இருக்காங்க, முஸ்லீமா இல்லைங்கிற அல்லாஹ், யோசிங்க. என்ன இப்படி சொன்னார் அவர்? டிவியில் 140 நாடுக்கு போயிடுச்சே, அவங்க உள்ள கொண்டு கதவை அடிச்சுட்டு பேசலையே. அப்போ என்ன முஸ்லீம்னா என்ன மூமி? கொஞ்சம் கேளுங்க, மகள் அஜர்த்தை கூப்பிட்டு கேளுங்க அவங்கள்ட்ட. அப்படி அவங்க சொல்லலை, தெரியல, இன்ஷா அல்லாஹ் ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். ஹுஜ்ஜத்துங்கிறது அது கையில் மடியில் இருக்குது, சாமான் இருக்குது, தைரியமாக பேசுகிறோம். இல்லைன்னா என்ன இருக்குது? அந்த மாதிரி சாமானை கொடுத்து உறவு நம்மளை உருவாக்கினார்கள் எங்கள் ஷேக்னா அல்லாமா ஃபைஸ் ஷானு கிப்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹைர், உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம். நீங்களும் அந்த இல்மை அனுபவிக்கணும், அதுதான் ஆசைப்படுறோம். அது ரமலான்ற போர்வையில் எல்லா டிவியிலும் ரமலானை பற்றி பேசுகிறாங்க. பட்டிமன்றங்கள், இவர் அவரை பேசுகிறாரு, அவர் இவரை பேசுகிறாரு, இவர் 20 ரக்காத்து பேசுகிறாரு, அவர் 8 ரக்காத்து பேசுகிறாரு. இதனால் ரமலானா? மக்கள் குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க. யார் உங்கள்கிட்ட இதை கேட்க சொன்னால்? 8 ரக்காத்து தான் தொழுவாமா? எதையாவது தொழுதுருப்பா, தொழுவா, வீட்டில் உட்காந்துப்போம். அந்த புனிதமான மாதத்தில் ஒத்த குய் பார்த்து பேசுகிறீங்க. ஹதீஸில் புறம் பேசுகிறான், தண்டனை என்ன பார்த்தீங்களா? யார் யாரை பற்றி புறம் பேசினாலும் புறம் பேசியவுடைய நன்மைகள் புறம் பேசப்பட்டவருக்கு போய்விடும். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புறம் பேசப்பட்டவுடைய பாவங்கள் புறம் பேசியவனுக்கு வந்துடும். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ சல்லீஸா போயிடுச்சு.
புனிதமிக்கு ரமலான் எப்படி அநியாயமாக்கிட்டீங்க, ஷைத்தான் என்ன மாதிரி கொண்டாந்து விட்டான், எப்படி அல்லாஹ் தாலா அந்த ஈமானை காப்பாற்றணும் இல்லைங்களா? அதனால பட்டிமன்றம் தேவையில்லை, தூபடா மைபடா இல்லை, தூச்சடா மைச்சடா இல்லை, எல்லாரும் உயர்ந்தவர்கள், எல்லோரும் நல்லவர்கள், நான் என்று நல்லவனாவனும் கண்ணே ரஹ்மானே குணங்குண்டப்பா படிக்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லோரும் நல்லவர்கள், நான் என்று நல்லவன் ஆகனோ கண்ணே ரஹ்மானே. அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லா நண்பர்களும் நல்லவர்கள் அப்பா படிக்கிறாங்க. நான் இன்னும் நல்லவன் ஆகலேங்கிறாங்க. இது எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து, எவ்வளோ பிரமாதமான வஸ்து. நான் இன்னும் நல்லவன் ஆகலேங்கிறாங்க. இதுதாங்க ஞானம் வந்ததுக்கு அடையாளம், இதுதான் தௌஹீதின் வந்ததுக்கு அடையாளம். அண்ணல் பெருமான சல்லாஹ் போயிட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி குப்பை கொட்டுவா, இது கேட்டு உங்களுக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு தெரியதான் செய்யும். யார் இல்லைங்கிற உங்களுக்கு குரான்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லணும்னு அர்த்தம். குரான்னா தமிழில் ரிப்பீட்டடாக அந்த வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தான்னு அர்த்தம். வேறு 100 குரான் வரமா கேமரா வரைக்கும்? ஒரு குரான் தான். அந்த பேர் எப்படி வச்சா பாரு, குரான் ஃபுர்கான். அல்லாஹு அக்பர். இப்போ அதை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா. ஒரு நாள் அந்த பொம்பளை குப்பையை போடல, என்னான்னு கேட்டான் கூட வந்த தோழர்கிட்ட. அவங்க வீட்டில் போய் விசாரித்தாங்க, சுகக்குறவாக கிளவி சீக்கா படுத்திருக்கான்னா. உடனே ரசூல்லா உள்ளே போனாங்க. நேராக உள்ளே போகலங்க, நான் முகம்மது வரலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா அங்கே பெண்கள் இருக்கலாம், அந்த கிளவி காய்ச்சல் அலங்கோலமாக தூங்கலாம். அப்போ உள்ளேருந்து வந்துச்சு, முகம்மதா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்டாங்க. ஆம், என்ன வேணும் உங்களுக்குன்னாங்க. அந்த கிளவி என் மேலே குப்பை போடுவாங்களே, அவங்க சுகம் இல்லைன்னாங்க, பார்க்கலான்னு வந்தேன். வாங்கண்ணா ஒதுங்கிட்டாங்க. வந்து பார்த்தாங்க. இந்த கேள்வி என்னான்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு சுகக்குறவான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் முகமதே, நேற்று வரைக்கும் குப்பையை உன் தலையில் கொட்டினேன், இன்றைக்கி நல்லா இருந்தால் உன் தலையில் குப்பையை கொட்டிருப்பேன். அல்லாஹ் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லையே. நீ குப்பை போடலைன்னு தானே விசாரித்தேன், ஏன் குப்பை போடலன்னு தானே கேட்டேன். அப்படியா, இப்படி அப்படியே முகமதா நீங்கள்? வேறு எனக்கு என்ன இருக்குது நீங்கள் போடுறத பற்றி? தௌஹீதை கவனிங்க. தௌஹீதுன்னு சொல்கிறவங்க நீ விளங்கியத, நீ என்கிட்ட முடிவு வாங்க, முந்தி என்கிட்ட வந்து வாங்கிக்க, வேறு வழி இல்லை. தௌஹீதை கலைஞ்சவங்க டாக்டர் சீக்கா போட்டு இன்னொரு டாக்டர் பார்த்தானா அவனா? அந்த டாக்டர் அவரே பார்த்து ஊசி போட்டு வரா, குளுக்கோஸ் சேர்த்துக்கு வரா, இன்னொரு டாக்டர் போய் தானுங்க அவனு. அதான மரபு, அதான முறையும் சரியாது. அப்போ பெருமானார் சொன்னாங்க, சஹாபாக்களை கேட்டாங்க, இந்த கிழவி மட்டும் நான் பார்க்கல, இந்த கிழவி கூட அல்லாஹ் இருக்கிறான், அதனால் அவனை பார்க்குறேன். உனக்கே விருப்பமா இந்த அம்மா மூலமாக குப்பையை போடுறா அந்த பொம்பளை, இந்த உங்களை மட்டும் நான் பார்த்துருந்தா உங்களை நான் சபிச்சிருப்பேன். பாட்டி, நான் உங்களோட சேர்ந்து என்னோட ஆண்டவனை பார்த்தேன்டான். உடனே எந்திரிச்சாங்க, கையை கொடுத்தாங்க, துணி பரப்பில் கலிமா சொன்னாங்க, சஹாபியாக போயிட்டாங்க. இதுதாங்க தௌஹீத் இல்மு. ஒன்று பார்த்தா எப்படி முடியும்? நீங்கள் நான் என்ன செய்வோம் தௌஹீத் இல்லாமல்? என் மேலே குப்பை கொட்டினா, அதனால ஆண்டவன் அவளை பிடிச்சிட்டான், சபிச்சிட்டான், அவள் சீக்கா போயிட்டான். இவர் என்னமோ சூஃபி மாதிரி, இவர் என்னமோ நல்ல ஒரு மாதிரி. அந்த அம்மாவை போய் என்னால் சீக்கா சொல்லவே சொல்லாதுன்ட்டாங்க. அந்த அம்மாவுக்கு சீக்கு வந்தது உனக்கு சம்பந்தமே இல்லை, அங்கே நபி பார்த்த விஷயமே வேறு. பார்த்தீங்களா, கொகையில் இருந்தாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? லா தஹ்சன் அல்லாஹ் மானா, அபூபக்கர் நீங்கள் பயப்படாங்க, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். இதுதான் தௌஹீது. நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான். ஏன் கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடன் சேர்த்து சொன்னாங்க சித்திக் அக்பர். அதுதான் உண்மையான தௌஹீது. அந்த தௌஹீதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போதித்தார்கள். அது சில்சிலா வந்துகிட்டு இருக்கு. அங்கே தௌஹீது இல்லாதவங்களை பற்றி நம்ம கவலை இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு இதாகிச்சிட்டோம். அவங்களும் நம்மளோட சகோதரன், நம்மளை விட உயர்ந்தவன், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசுகிறாங்க, நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க தெரிஞ்சதை அவங்க பேசுகிறாங்க, நாம ஏதோ அவங்க குறை சொல்கிறோம். நான் எங்கேயுமே அவங்களை குறை சொல்கிறது இல்லை, அது குறை செய்ய வேண்டிய வேலையும் எனக்கு இல்லை. என் சர்க்கார் நாங்கள் சொன்னாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லைப்பா, அவங்க டியூட்டி செய்கிறாங்க, நீ ஓன் டியூட்டி செஞ்சுட்டு வா, உனக்கு நான் கொடுத்த கடமையோ அந்த நீ செஞ்சுட்டு வா. அவங்கள பற்றி நீ பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வாதம் விவாதம் மேடை பேச்சு பேச வேணாம், அது தேவையில்லை எனக்கு. ஆக தௌஹீதை விளங்கிங்க. அல்லாஹ் மர்சுக்னா இல்ம தௌஹீத் அமலுல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னுல் காத்திமா. எப்படி அப்படி துவா நபி கேட்டாங்க பாருங்க. தௌஹீது இல்மு எனக்கு கூட அல்லாஹ். என்ன இல்மு தௌஹீது இல்முன்னா என்ன? 2 எங்கே பார்த்தாலும் ஹக்கும் இருக்கு, ஹல்கு ஹக்கை ஹல்கில், ஹக்காய் காணாத வானால் துக்கமாமே. எப்படி படித்தாங்க பாருங்க, ஹக்கை ஹல்கு 2 இருக்கு பாருங்க. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஹக்க ஹல்குன்னு சொல்லவே இல்லை, சொல்லவே மாட்டேன், ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஹக்கு ஹல்க் ஆகாது, ஹல்க் ஹக் ஆகாது.
ஒருபோதும் அவன் தேங்காய் மாங்காய் ஆகாது, மாங்காய் தேங்காய் ஆகவே ஆகாது. மாங்காய் மாதிரி தேங்காய் இருக்கலாம், தேங்காய் மாதிரி மாங்காய் இருக்கலாம், ரெண்டும் ஒன்றும் ஆகாது. இது நம்மளுக்கு எங்கள் ஷேக்கு நாய்ங்க அப்படியே பால் ஊட்டுற மாதிரி தாய்க்கு ஊட்டி விட்டாச்சு. அது ரத்தமெல்லாம் கலந்து போச்சு, இதயத்தெல்லாம் போயிடுச்சு, மூளையெல்லாம் போயிடுச்சு, பரவிடுச்சு. அது அந்த தௌஹீதுடைய அந்த இல்மு. அதனால ரெண்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் தனியாக இருக்குது. அதை பார்க்குறத பார்க்கணும். அதை பார்க்க கற்றுக் கொடுத்தார்கள் முந்தி சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் என்ன செஞ்சாலும் அவங்க மன்னிச்சாங்க. பிறரை பார்த்து யாரையும் அவங்க சபிக்கலை. ரொம்ப 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 அக்கிரம் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்போ கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல. அல்லாஹ் ஹிதாயத். தாயிஃபில் கல்லால் அடித்தாங்க. அல்லாவே வந்து சொல்லாம், ஜப்ராயில் சாமி சொன்னாங்க, நீ அனுமதி கொடுங்க, 2 மலையை சேர்த்து இவங்களை அப்படியே ஒன்றுமில்லாம ஆக்கிறேன். இல்லை, அதுக்கு நான் வரலன்ட்டாங்க. ஜப்ராயிலே அதுக்கு நான் வரல. ஒரு கால் என்னோட பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்குறானா? எப்படி கேட்குறாங்க பாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு தாயிஃப் தான் சவுதி அரேபியாவிலே பார்க்கக்கூடிய இடம். ரொம்ப அழகான இடம் தாயிஃப் தான். அங்கே தான் நபியை கல்லால் அடித்தாங்க. நபி பத்வா செஞ்சாங்களா? ஏன் இல்லை. அன்னைக்கு பத்வா செஞ்சு அந்த உம்மத்தை அழிச்சிருந்தால் இந்த இஸ்லாமே உலகத்தில் கிடையாது. பேர் சொல் நாதி இருக்காது. அது அவங்க கப்படுது. அதனால அந்த இடத்துல அல்லாஹ் கூட இருக்கிறான். தாயிஃபில் கல்லால் அடித்தார்களே அவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கல்லால் அடிக்கலை, நவுது பில்லா. அது எப்படி நம்ம பெரியம்மா மேலே அடிப்பான்? அதனால நீங்கள் அப்படி இந்த கோணத்தில் விளங்கிக்க வேண்டாம். இவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கார். இதை பிரித்து பார்க்கணும். அல்லாஹ் மர்சுக்குனா இல்மு தௌஹீத். எது தௌஹீத் என்னும் இல்மு? ஹக்க இருக்குது, ஹல்க இருக்குது. நான் போட்டிருக்க வெள்ளை ஜுப்பா பார்த்தீங்களா? துணியும் இருக்குது, அபாவும் இருக்குது. நீங்கள் எதை பார்த்தாலும் என்னை பார்த்து என்ன சொல்கிறீங்க? அபா, கந்தூரா அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மைதான், இல்லைங்கல்ல. அது தனியாக இருக்குதா அந்த கந்தூரா? இந்த சூரத்துக்கு பேர் தாங்க கந்தூரா, இந்த தோற்றத்துக்கு பேர் தாங்க அபா. இந்த சூரத்து எதில் இருக்குது? இந்த அபாங்கிறது இது துணியில் இருக்குது. அது யாருமா? துணி இல்லாமல் அபா இல்லை, நகை இல்லாமல், கோல்டு இல்லாமல் நகை இல்லை. இது மறுக்கிறதுக்கு ஹக்கு இல்லாமல் பூரா பிரபஞ்சம் கிடையாது. ஹக்கு இல்லை, கடல் திடல் அரிசி குருசு லகு கண்ணு ஹைவான் இன்சான் நபா ஜமாத் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாம் ஹக்கு இல்லை. ஹல்க ஹக்கு இல்லை, ஹக்கு ஹல்கு இல்லை, ஹக்க ஹக்கு ஹல்கு ஹல்கு தான். அப்படியாப்பட்ட ஒரு இல்மை கொடுத்துருக்குறாங்க. அந்த பர்காத்தில் நமக்கு இந்த ரமதான் நசீபாச்சு. நாம் இன்று 3வது நாள் சந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய இல்ம தௌஹீதை கேளுங்க. நபியே கேட்டாங்களே, அல்லாஹ் மட்டும் இல்ம தௌஹீத். அந்த இல்ம தௌஹீதை கேட்கும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான். உண்மையில் அந்த இல்மு வந்தால் தான் நம்ம செய்கிற காரியங்களில் மன ஓர்மை வரும், அமல் இஹ்லாஸ். அப்புறம் ஹுஸ்னுல் காத்திமா, கடைசியில் மௌத்தாகும் போது நல்ல மௌத்து வரும். அந்த துவாவோட 3வது பகுதி. இந்த இல்மு தௌஹீத் இல்லை, அமல் இஹ்லாஸ் இல்லை, மௌத்துடைய நேரத்தில் நம்ம எப்படி மௌத்தானும் சொல்ல முடியாது. அதனால் அன்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, காலங்கள் போயிட்டுருக்கு, நேரங்கள் போயிட்டுருக்கு. ரமதானுடைய மாதத்தில் ரமதானை பற்றி பேசக்கூடிய சிறப்பை விட அல்லாவும் அடியார்களும் எப்படி இருக்கான்னு பேசுகிற சிறப்பு உயர்வு. ரமதானுடைய சிறப்பை பேசுகிறத விட இந்த ரமதானை வாங்கி தந்த நபி அவர்களை பற்றி பேசுகிறது உயர்வு. குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறத விட இந்த குர்ஆன் யாருக்கு வந்தது அந்த நபியை பற்றி பேசுறது ரொம்ப உயர்வாகிறது, சால சிறந்தது. உதாரணத்துக்கு உங்களை சொல்கிறேன். ஒரு மனுஷன் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைமண்ட் வைரக்கல்ல ஒரு மனுஷன்கிட்ட கொடுக்குறான். இதை கொண்டு போய் இந்தியாவில் மெட்ராஸில் கொடுத்துட்டு சொல்கிறார், சிங்கப்பூரில் அப்படின்னு சொன்னால், அந்த டைமண்ட் 1 கோடி ரூபான்னு சொன்னால் அதை கொண்டு கொடுக்க சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு பாருங்க, நம்பிக்கைக்குரியவர். அந்த 1 கோடி டைமண்டோட உயர்ந்தவர். இல்லைன்னா அவருக்கு எப்படி அந்த 1 கோடி ரூபாய் சாமான் கொடுப்பாரு? என்ன பாரு, இவர் எப்படி ஆள் தெரியுமா? இந்த கோடி டைமண்டை பற்றி அவர் துச்சமாக மதிக்கிறாள்ப்பா. உயர்வான மனுஷன், விசேஷமான மனுஷன். அதனால் அவர்கிட்ட கூட நான் கொடுத்துருவேனா? அப்போ அல்லாஹ் தன் திருமறையை, குர்ஆன் ஷரீஃபை, கலாமுல்லாவே, சிஃபாத்துல்லாவே நபிக்கு அனுப்புறான்னு சொன்னான். அந்த நபி யாரு? இந்த குர்ஆனோட உயர்ந்தவர்கள். அந்த நபி அப்படி அவங்கள்ட்ட வர முடியும்? முந்தி நபி பிந்தி குர்ஆன். முந்தி நபி அவங்க வந்தாங்க, பின்னால் குர்ஆன் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்துச்சு. அதனால நபி அவர்களுடைய அந்தஸ்து சிறப்பு ரொம்ப உயர்வாக இருக்குது. அல்லாஹ் நபி அல்ல, நபி அல்லாஹ் இல்லை, கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய சொற்கள். அந்த வார்த்தைகள் உள்ள அந்த குர்ஆன் ஷரீஃபுக்கு தெளிவான அழகான அர்த்தங்களை நபி அவர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹ்கிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.